Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு நாம பேக்லிங்க் சர்வீஸ்க்கான ரிப்போர்ட் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டெக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த கேட்டகரியில் எப்படி வெப்சைட் ரன் பண்ணாலுமே வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து பேக்லிங்க்ன்றது ஒன்று நம்ம பில்டு பண்ணி கொடுப்போம். சரிங்களா? தென் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அமேசான் அல்லது அமேசான் மாதிரி ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்குன்னு அமேசானே சொல்ல வரல, அமேசான் மாதிரி அஃபிலியேட் அல்லது ஹூகாமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது பிளாக் வெப்சைட் அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டு மோர் தென் நீங்கள் எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலுமே டார்கெட் கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுப்பேன். இப்போதைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பேக்லிங்க்கு மட்டும் தான் நான் வந்து சஜஷன் கொடுப்பேன். இதை தாண்டி வந்து வெப் 2.0 கெஸ்ட் போஸ்ட் பிளாக், அதாவது கெஸ்ட் போஸ்ட் வந்து பேக்லிங்க்கு, அதே போல் பிளாக் போஸ்ட் பேக்லிங்க்கு, அது இல்லாமல் ப்ரொஃபைல் பேக்லிங்க்கு, தென் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ நீடு பொறுத்து நீங்கள் எந்த டைப்ஸில் பேக்லிங்க் கேட்குறீங்களோ அதை வந்து நான் சஜஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். நான் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பேக்லிங்ஸ் தான். ரீசன் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து இன்டெக்ஸிங் இருக்கும். உங்களுக்கு வித்தின் 7 டேஸில் நான் எவ்வளோ பேக்லிங்க் பில்டு பண்ணாலும் உங்களுக்கு சம்டேஸில் ஆன் த வே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளைண்ட் வந்து நமக்கு எதுக்காக ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இவருடைய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேம் ஸ்கோர்ன்றது ஆல்மோஸ்ட் வந்து 10க்கு மேலே இருக்குது. ஆல்மோஸ்ட் 15லேருந்து 17 வரைக்கும் இருக்குது. ஸ்பேம் ஸ்கோர் குறைக்கிறதுக்காக நம்ம இவருடைய வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க்ன்றது பில்டு பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 90 நாளில் வந்து இந்த ஸ்பேம் ஸ்கோர்ன்றது குறைஞ்சிரும். இதுக்கு 100% நான் கேரண்டி தரேன். சரிங்களா? தென் இப்போ இவருடைய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் டார்கெட் கீவேர்டு என்னன்றது கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பேக்லிங்க் தான் ஸ்டார்டிங்காக சொன்னேன். ஸோ அதனுடைய டைப்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் எந்தெந்த சிட்டிஸ்லேருந்து இந்த பேக்லிங்க் பில்ட் ஆயிருக்கு, எந்தெந்த ஐபிலேருந்து பேக்லிங்க் பில்ட் ஆயிருக்குன்றது நீங்கள் முதற்கொண்டு உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 3000 பேக்லிங்க் பில்டு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ 3000 பேக்லிங்க்குக்கான டார்கெட் கீவேர்டு வித் வியூஆரோட உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து டெலிவரி இது போல தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3329 பேக்லிங்க்ஸ் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பேக்லிங்க்கு 1 ரூபீஸ் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் வந்து 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எவ்வளோ பேக்லிங்க்ஸ் ஒர்க் எடுத்து பண்ணாலுமே ஓகேங்களா வித்தின் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து சம்ரஷில் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் பேக்லிங்க். ஓகேங்களா? அதாவது இப்போ 0ல் இருக்குதுன்னா அதாவது 24 ஹவர்ஸில் 100 வரலாம், 48 ஹவர்ஸில் 500 வரலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் 7 டேஸில் நான் எவ்வளோ பேக்லிங்க் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? தென் இது போல தான் நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டீங்க. இதை தாண்டி மோஸ்ட் அண்ட் ஏகிராஃபில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்டேட் ஆயிருக்கு என்னதுன்றது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? தென் நாம் வந்து பேக்லிங்க் வந்து இப்போது பில்டு பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆல்மோஸ்ட் 3000 பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கும் இல்லையா? இந்த 3000 பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு பேக்எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். டொமைன்கான யூஆர்எல் வந்து இதுதான். ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி சைட் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், இது வந்து பிளாகரா அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டா அல்லது வந்து எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி நண்பா இது வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வேர்ட்பிரஸ் அல்லது பிளாகிங் வந்து பிளாகில் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதாவது பிளாகர்னா கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட்டில். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. டெவலப்பர் மூலிமா சைடு வந்து பில்டு செய்யப்பட்டிருக்கு PHP ஸ்கிரிப்ட் மூலிமா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். தென் இது வந்து ஏன்னா எஸ்இஓன்னு ஒன்று இருந்தால் தான் மல்டிபிள் கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் பண்ண முடியும் பேக்எண்டில். சரிங்களா? ஸோ PHP ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேக்எண்டில் எதுவுமே வந்து எஸ்டாலாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது போல் தான் இவங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து என்னென்ன அதாவது மெயின் சிட்டியை டார்கெட் பண்ணி இவங்களுடைய டார்கெட் கீவேர்டு இருக்கிறதால அது மட்டும் தான் இப்போ வந்து நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சேலம், தென் கோயம்புத்தூர், சென்னை, இது போல் கேரளா, அதாவது எப்படி சொல்கிறதுனா மெயின் சிட்டிஸ் பேஸ் பண்ணி மட்டுமே இவங்க டார்கெட் கீவேர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண உடனே எல்லா கீவேர்ட்ஸும் இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? தென் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் நண்பா. இது வந்து இன்னுமே பேக்லிங்க் ஆக்சுவலி இப்போவே சம்ரஷில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து இன்னுமே அப்டேட் ஆகும். ஏன்னா வந்து அவங்க பேக்எண்டில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இதுக்காகவே வந்து ஒரு டெவலப்பர் இருக்கணும், எஸ்இஓக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருக்கணும். இது வந்து நாம் வந்து பண்ணிவிடுவோம். பட் ஆனால் PHP ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய பேர் ஒவ்வொரு டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான். ஓகேங்களா? ஒன்று CSS யூஸ் பண்ணி மட்டுமே வெப்சைட் செய்ய முடியும். அதே போல் ஜாவா யூஸ் பண்ணி மட்டுமே வெப்சைட் செய்ய முடியும். இது போல் எல்லாமே மிக்சடாகவும் சேர்த்து செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ டெவலப்பர் மூலிமா மட்டும், அதாவது டெவலப்பர் அந்த பர்டிகுலர் PHP ஸ்கிரிப்டில் ரன் பண்ணக்கூடியது வந்து எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ பேக்எண்டில் இது என்ன கோடில் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எஸ்இஓன்றது இங்கே ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே இது போல் PHP ஸ்கிரிப்டில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே எங்கிட்ட வந்து வெப்சைட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணால் மட்டும்தான் என்னால் எஸ்இஓன்றது ஃபுல் டார்கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அதை விட்டுட்டு
டெவலப்பர் இல்லை ப்ரோ இப்போதைக்கு நீங்கள் எடுத்து பண்ணி கொடுங்கன்னா என்னாலே பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே எது போல் கோடு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அது ஆக்சுவலி ஏன் இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு சைட்டை மட்டும் வாங்கிடுவாங்க ஃபுல்லாக. பட் ஆனால் பேக் எண்டில் வந்து இந்த எஸ்இஓன்றது கொஞ்சம் கூட பேசிக் ஸ்கில்லு கூட இருக்காது. பட் தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ நம்ம வந்து பேக் எண்டில் வந்து பேக் லிங்க் ஒர்க் பண்ண பிறகு இவ்வளோ கீவேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது. நம்ம சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு தெரியும், சரிங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகிராஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 845 பேக்லிங்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ லிங்க்டு வெப்சைட் வந்து 156 பேக்லிங்க் அப்டேட் ஆயிருக்கு. இது இன்னுமே வரும், ஓகேங்களா? ஸோ டார்கெட் கீவேர்டு என்னன்றது நம்ம வந்து பக்கத்தில் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். டொமைன் கனி வரல நீங்கள் இந்த இடத்து தெளிவாக பார்க்க முடியும் உங்களால், சரிங்களா? ஸோ அதே போல் நம்ம வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான ரேட்டிங்குமே இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடு டிஆர் நெருக்கில் இதுதான். இப்போ பாருங்கள் 16, 10, 87, 17, 27, 2, 6. அது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, லோவிலேருந்து ஹை, ஓகேங்களா? எல்லாமே நம்ம வந்து மிக்சரை தான் போட்டு கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து குவாலிட்டியாக எனக்கு வேணும் 100% குவாலிட்டி அப்படிலாம் கிடையாது நண்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். மிக்சடாக போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது எக்காரத்தை கொண்டு வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறிடக்கூடாது, ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மிக்சடாக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ எனக்கு வந்து மிக்சடு பேக்லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் அதாவது எப்படி சொல்கிறது, 100 பேக்லிங்கே உங்களுக்கு வந்து 3,000 to 5,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம். அதாவது எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், ஓகேங்களா? 100% டூ ஃபாலோவே விழும். இப்போ 100 பேக்லிங்க் போடுறோம் அப்படின்னா 100 பேக்லிங்க்குமே டூ ஃபாலோவாக விழும். கான்செப்ட் புரியுதுங்களா? பட் ஆனால் இப்போ 3000 பேக்லிங்க் வேலை செஞ்சிருக்கும் இல்லையா, அது எப்படி ப்ரோ வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50-50 இருக்கும். 50% டூ ஃபாலோ விழுதுன்னா 50% நோ ஃபாலோ விழும். ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் வந்து இருக்குன்றதா இல்லையா, அந்த ஸ்பாம் ஸ்கோர் குறைக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பேக்லிங்க் வந்து டோட்டலாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு விதமாக அப்டேட் ஆகும். நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறது வந்து உங்களுக்கு மோஸ்ட்ல அப்டேட் ஆகும், ஏகிராஃபில் அப்டேட் ஆகும், தென் அதே தாண்டி சம்ரஷ்ல அப்டேட் ஆகும். 3 டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? இது எதுவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக பேக் எண்டில் ரன் ஆகும். தென் ஃபஸ்ட் இடத்தோட உங்களுக்கு சம்ரஷ்ல தான் எல்லா பேக்லிங்க்கும் அப்டேட் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் அதில் ஃபில்டர் ஆகிட்ட பிறகு தான் உங்களுக்கு ஹெச்எஃப் தென் மோஸ்ட் இந்த கேட்டகரிலாம் அப்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதை தாண்டி ஓகேங்களா, பேக் எண்டில் பாருங்கள் டொமைனுக்கான அத்தாரிட்டி நல்லா புரிஞ்சுக்கணும். டொமைன் வாங்கினதுலேருந்து இன்னி வரைக்கும் லைவ்ல இருந்த பிறகு நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு சடனாக பாருங்கள் டொமைனுக்கான அத்தாரிட்டி 7 ஏறி இருக்குது, ஓகேங்களா? எப்படி நினைக்கிறீங்க, நம்ம அந்த 3000 பேக்லிங்ஸ் வந்து ஒர்க்கை முடிச்சிட்டு பிறகு தான் இந்த 7ன்றதுமே வந்தது, ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும், எல்லாமே ஒன்று ஒன்றா தான் இருக்குது, சரிங்களா? தென் அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்ல, ஓகேங்களா? ஸோ டொமைன் கனி வரல இந்த இடத்த நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். தென் இந்த ஆக்சுவலி இது வந்து இன்னுமே இந்த பேஜ் வந்து சரியாக ஆப்டிமைஸ் பண்ணாமல் இருக்காங்க பேக் எண்டில் அவங்க. நம்ம வந்து இது வந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். தென் ஐ எம் நாட் ரோபோட்னு கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள் டொமைனுக்கான அத்தாரிட்டி 7 இருக்குது, சரிங்களா? ஸோ அதே போல் மோஸ்ட்கான அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து 24 இருக்குது. தென் சம்ரஷ் அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது, சரிங்களா? ஸோ டோட்டல் பேக்லிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 200 இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, இது ஏதோ பேக் எண்டில் போயிடுச்சு நண்பா. ஆக்சுவலி இது வந்து சைட் வந்து சரியாக ஆப்டிமைஸ் பண்ணாமல் இருக்காங்க, சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. அடிக்கடிக்கு வந்து இது பேஜில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரீலோட் ஆகிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்து வெரிஃபிகேஷன் நடந்துட்டுருக்கு. அது வந்த உடனே ரிப்போர்ட் வந்துடும். அகைன் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த டொமைன் வந்து நீங்களுமே எடுத்துக்கூட மேனுவலாக உங்களோட சிஸ்டத்தில் செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய டேட்டா உண்மைக்குமே கரெக்டாக இருக்கா இல்லைன்றது உங்களுக்கு அப்போ தான் வந்து டவுட் வந்து கிளியர் ஆகும், ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ அகைன் வந்து பாருங்கள் ரிப்போர்ட் வந்துருச்சு, சரிங்களா? ஸோ இப்போ டோட்டல் பேக்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 269 பேக்லிங்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? தென் இதில் குவாலிட்டி பேக்லிங்க் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 231, ஓகேங்களா? ஸோ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 269 தான். அதில் ஆல்மோஸ்ட் 231 பேக்லிங்க்குமே குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்துருச்சு, சரிங்களா? தென் அது இல்லாமல் அது ஆக்சுவலி குவாலிட்டி பேக்லிங்ஸில் அதில் பர்சன்டேஜ் விதத்தில் பார்த்தாலுமே உங்களுக்கு 86% வந்து எல்லாமே வந்து குவாலிட்டி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் டூ ஃபாலோ, ஓகேங்களா? நோ ஃபாலோ நல்லா பாருங்கள். டூ ஃபாலோவே உங்களுக்கு 1% கூட விலை கிடையாது இந்த இடத்த. மோஸ்ட்டில் நோ ஃபாலோ பாருங்கள் 100% போட்டிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பாம் ஸ்கோர். தெரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? 17% வந்திருக்கு. இந்த 17 வந்து நம்ம வந்து 10க்குள்ளே கொண்டு வரணும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். ஆனால் பட் ப்ரோ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்டார்டிங்காக வந்து அதாவது ஈவனாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ, அது ஏன் ப்ரோ இங்கே வந்து காட்டல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும்பா. பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அப்டேட் பாருங்கள் 269 பேக்லிங்க் டோட்டலாக இருக்குது. அதில் இங்கே வந்து டூ ஃபாலோ எதுவுமே விளையாட மோஸ்ட்டில், ஓகேங்களா? எல்லாமே நோ ஃபாலோவாக தான் இருக்குது 100%.
சரிங்களா. ஸோ டூ ஃபாலோ பேக்லிங்க் விழுந்ததா மட்டும் தான் இது வந்து உங்களுக்கு இந்த இடத்த காட்டும். ஓகேங்களா. அதே போல் இது வந்து இன்னும் சம் டேஸ்க்கு அப்புறம் கூட காட்டலாம். ஏன்னா இப்போ வந்து ஒர்க்கு முடிச்சா ஆல்மோஸ்ட் 5 டேஸ் கூட இன்னும் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வரும் பேக் எண்டில். தென் ஆர்பிஜிஎஸ்சி ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 44% வந்துருக்கு. இது நல்ல பர்சன்டேஜ் தான். சரிங்களா. தென் உங்களுக்கு அகைன் வந்து டெஸ்க்டாப் மோடு போட்டு காமிச்சிடுறேன். தென் இந்த இடத்த பாருங்கள், டெஸ்க்டாப் மோடு போட்டாச்சுன்னா இந்த பேஜ் சரியாக ஆப்டிமைஸ் பண்ணாமல் இருக்காங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு அதனால் வந்து டேட்டா வர மாட்டேங்குது சரியா. தென் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட சிஸ்டத்தில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட்ன்றது வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்லிங்க் வந்து எதனால் நம்ம வந்து ஒவ்வொரு யூசர்ஸ்க்கு வந்து பில்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேக்லிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது கிடையாது. சரிங்களா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் நீ பேக்லிங்க்குக்காக உனக்கு தெரியுதோ தெரியலையோ நஷ்டம்னு வச்சுக்கோ. பட் ஆனால் நீ 1000 பேக்லிங்க் பில்டு பண்ணும்போது டில் இயர் எண்டுன்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 25,000 பேக்லிங்க் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா. இன்றைக்கி டேவில் நீ ஒரு டொமைன் வாங்கி வேலை செய்கிறதுக்கும் அதே டொமைன் 1 இயருக்கு அப்புறம் நீ பார்க்கும்போது பார்த்தாச்சுன்னா உன்னோட ஈக்குவலுக்காக அந்த லைவுக்கு வந்து எந்த டொமைனும் உன் டொமைன் ஈக்குவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சஜஷன் கொடுக்குறோம் நண்பா. தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேக்லிங்க் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டாப் 10க்குள்ளே வரதுக்கு மட்டும் இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்ம வெப்சைட்டுடைய க்ரோலிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கூட. சரிங்களா. தென் ஒரு சிலது வந்து என்னால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது நண்பா, புரிஞ்சுக்குங்க. கூகுளோடைய பாலிசி வேல்யூஷன் தாண்டி நான் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்படுறேன். இதனால் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து பாதி சேனல் வந்து டெர்மினேட் ஆகுது, பாதி வீடியோஸ் வந்து டிலேட் ஆகுது. ஓகேங்களா. ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காம்படிட்டர் யார்? டாப் 10க்குள்ளே இருக்கிறவங்க தான். அந்த 10 பேரை அடித்து தூக்கிட்டு நம்ம வந்து அந்த பொசிஷனுக்கு வரதுக்காக தான் நம்ம பேக்லிங்க் போடுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. தென் நீங்கள் எவ்ரி மந்த் பேக்லிங்க் வந்து நீங்கள் பில்டு பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய சைடுடைய ட்ரஸ்டபிள் வித் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேக்லிங்க்கு கொஞ்சமாச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ண முடியாதனால தமிழ்நாட்டிலே ப்ரொஃபஷனல் பேக்லிங்க் சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தாச்சுன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அதே போல் நான் ஜஸ்ட் ஃபார் ஒரு பேக்லிங்க்கு ₹1 நான் கொடுக்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சீப்பாக வந்து தெரியுது. ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லவா, ஆக்சுவலி இங்கே நான் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அமௌண்ட் இருக்கிறவங்க வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா. பட் அமௌண்ட் இல்லை, ஒரு பிகினராக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஒரு பேக்லிங்க் கூடிய ப்ரைஸ் வந்து ₹7 வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். ஒரு பேக்லிங்க் கூடிய ப்ரைஸ் வந்து ₹4 வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். நீ வாங்குவியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யோசி பார்ப்போம். 1000 பேக்லிங்க் 1000 அதாவது ஜஸ்ட் ஒரு 1000 பே பண்ணி உன்னால் டெஸ்டிங் கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா. பட் ஆனால் நான் ரொம்ப பேக்லிங்க் ஒரு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறதால நீங்கள் வந்து இது ரொம்ப சீப்பாக இருக்குது, குவாலிட்டி இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். அப்படி கிடையாது நண்பா. பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அமௌண்ட்டுன்றது நெக்ஸ்ட் ஒன் தான். நம்ம பேக்லிங்க் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் தான். ஒன்று டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவா, எந்த கேட்டகரி டைப்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோதானே தவிர, அதை விட்டுட்டு இது வந்து அமௌண்ட் ₹1 பேக்லிங்க், இது ₹7 பேக்லிங்க், இது குவாலிட்டியாக இருக்கும், இது குவாலிட்டியாக இருக்காது, அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் ₹1 கொடுக்குற பேக்லிங்ஸோடைய அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நாளைக்கே வந்து நான் ₹7 to ₹10 பேக்லிங்க் நான் சேஞ்ச் பண்ண நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பேக்லிங்க் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சீப்பாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காம்படேட்டர்ன்றது சொல்லிட்டு, அதாவது காம்படிஷன் இருக்கக்கூடாது எனக்கு. அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு லோ ப்ரைஸ் வந்து கொடுக்குறதுக்கான மெயின் காரணம். சரிங்களா. ஸோ உங்களால் உங்ககிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு பேக்லிங்க் என்னால் ₹1 கூட இல்லைப்பா, 5 பேக்லிங்க் ₹1 நீங்கள் கொடுத்தா கூட நான் வந்து அதை விட இன்னுமே ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணினால் கொடுக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்லுறது. எனக்கு நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன். அதுதான் நான். சரிங்களா. தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுங்கள். தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நம்மக்கிட்ட வந்து வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே இருக்குது. அதே போல் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு வந்து எதனா ப்ராப்ளம் இருக்குது, யூடியூப் சேனல் மானிட்டேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அதுபோல் யூடியூப் சேனல் சம்மந்தமாகவும் நம்ம A to Z எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. தென் இதை தாண்டி வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ₹7,000, ₹15,000 அண்ட் ₹25,000. ஓகேங்களா. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். தென் அதை தாண்டி பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. கன்னடாட்டி சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆப் பேஜ் பொறுத்த வரைக்கும் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் 3மே வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். மந்த்லி ஏசியோனா 35,000 வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் இதை தாண்டி வந்து இல்லை ப்ரோ ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு வந்து வெப்சைட்னா என்னென்ன தெரியாது, எனக்கு ஒரு வெப்சைட் பில்டு பண்ணி இன்ச்சு பை இன்ச்சா ஓகேங்களா ஸ்க்ராட்ச் வந்து எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னா உங்களுக்குலாம் ₹15,000 பேக்கேஜ். ஓகேங்களா. உங்களுக்கான வெப்சைட் நீங்களே பில்டு பண்ணுவீங்க. ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் வித் டெக்னிக்கல் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு சொல்லித்தரப்படும். ஓகேங்களா. ஸோ இது மூலிமா உங்களுக்கான ஓன் வெப்சைட் வந்து நீங்களே ஓனாக பில்டு பண்ணிக்கலாம். சரிங்களா. தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா.
ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2000 வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.